ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் டாக்ஸ் யூடியூப் சேனல். அண்ட் திஸ் இஸ் சார். இன்னைக்கு நம்ம மந்த்லி ஹிந்து வெக்காப்ஸ், ஸோ ஜான்வரி மந்தோட பிடிஎஃப் அப்படின்றது நாளைக்கு காலையில், அதாவது நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கும் பொழுது டைம் வந்து இன்னைக்கு 6ஆம் தேதி, ஸோ நைட்டு 11:15 நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு 7ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு நம்மளோட டெலகிராம் சேனல்ல இந்த பிடிஎஃப் அப்படின்றது லைவ் ஆயிருக்கும். சரியா? ஸோ ஜான்வரி மந்தோட கம்ப்ளீட் வெக்காபுலரி பேக்கேஜ் எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் அப்படின்றது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ இந்த பிடிஎஃப் அப்படின்றது நான் வந்து லிங்க் மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் டெலகிராமில் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்ன எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்றதுமே நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. வேணுங்கிறவங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு மேலே அது ப்ரொசீஜர் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரியா? ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம அந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மந்த்லி வெக்காப்ஸில் சில இம்பார்ட்டண்டான நியூஸ்ன்னு சொல்கிற மாதிரி சில இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் இருக்கும்ல, வெக்காப் இருக்கும்ல, வெக்காபுலரி, அதை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் சிம்பிளாக சீக்கிரமாக பார்த்துலாம். சரியா? ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற பிடிஎஃப் தான் நாளைக்கு காலையில் லைவாக போகுது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம வந்து 1 இயராக கொடுத்துட்ருக்கோம். இது புதுசு கிடையாதுப்பா. 1 இயராக கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஜான்வரியில் நம்ம அதை இன்னும் கொஞ்சம் மாற்றி இன்னும் எப்படி ஈஸியாக கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் நிறைய அப்டேட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு பிடிஎஃப். ஸோ இப்போ வரப்போகிற எஸ்பிஐ பிஓ கிளர்க் எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ இந்த மந்த்லியோட இம்பார்ட்டண்டான ஒரு வேர்டு அப்படின்னா கன்சர்வேட்டிவ். இது வந்து அந்த இடத்துல அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட சினானிம் என்ன அப்படின்னா ட்ரெடிஷ்னல், ஆன்டனிம் வந்து ரேடிக்கல்ஸ், குறை மதிப்பான. ஓகேவா? ஸோ தமிழ் மீனிங் வந்து குறை மதிப்பு அப்படின்றாங்க. ஸோ நம்மளுக்கு ட்ரெடிஷனாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம கன்சர்வேட்டிவ் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு ஸ்லாமிங். ஸ்லாமிங் அப்படின்றது சினானிம் வந்து பேங்க், தடால் என்று போடு. ஸோ அடாவடியா தரப்படா ஒரு விஷயம் பண்ணுவாங்களே, அதுதான் நம்ம வந்து ஸ்லாமிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஸ்வேரிங் இன் அப்படின்றது இன்ஸ்டாலிங். ஸோ ஸ்வேரிங் இன் அப்படின்றது ஒருத்தர் பதவி பிரமாணம் பண்ணுவார்ல, அதை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. ஸோ இன்ஸ்டாலிங் அப்படின்றாங்க சினானிம். ஓகே, அது தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஒரு விஷயத்தை நம்ம புதுசாக செய்கிறோம், புதுசாக ஒரு விஷயத்தை இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னாலும் அது வரும். ஸோ வெராசிட்டி அப்படின்றது ட்ரூத், உண்மைத்தன்மை. அதுன்றத வேர்டு வெராசிட்டி. அதோட ஆன்டனி என்ன இருக்கும்? அப்போ ஃபால்ஸாக தான் இருக்கும். சரியா? டக் அப்படின்றது புல். ஒரு விஷயத்த நம்ம இழுக்கிறத சினானிம் என்ன சொல்லலாம்? புல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஏவியன். ஏவியன் அப்படின்றது ஃப்ளோட்டிங். ஓகேவா? மிதத்தல தான் ஏவியன் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபியூசலேஜ் அப்படின்றது ஸ்ட்ரக்சர், உருகி அப்படின்ற தமிழ் மீனிங் சொல்றாங்க. பட் சினானிம், அதோட சினானிம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர். அதோட ஆன்டனிம்னா இன்டர்னல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அல்டிமேட்டம். அல்டிமேட்டம் அப்படின்றது டிமாண்ட், இறுதி எச்சரிக்கை அப்படின்னு தமிழில் சொல்றாங்க. ஸோ ஒரு விஷயத்துக்கு டிமாண்ட் அதிகமாகுது அப்படின்னா நம்ம அது அல்டிமேட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டாவ் அப்படின்றது அங்க்ரி. ஓகேவா? ஆகாரம் இல்லாத, சாப்பாடு இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாவ், நம்மளுக்கு பசிக்குது அப்படின்றது ஸ்டாவ் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்ரிஹென்ஷன்ஸ் அப்படின்றது வழி. அதோட சினானிம் வந்து வழி. ஓகேவா? அச்சங்கள், தமிழ் மீனிங் பாருங்க, எச்சங்கள் அப்படின்றாங்க, அச்சங்கள். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஸ்ட்ரைஃப், கான்ஃபிளிக்ட். 2 பேருக்குள்ள பிரச்சனை வரதான் நம்ம வந்து ஸ்ட்ரைஃப் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ ஆன்டனிம் வந்து பீஸ். ஸோ ரெசிஸ்டியூட் அப்படின்றது ரீஃபண்ட். ஓகேவா? ஓய்வு. தமிழ் மீனிங் வந்து ஓய்வு. ஆன்டனிம் வந்து ஓ. அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா பி லிகர்ட் அப்படின்னு அட்டாக். ஓகேவா? அட்டாக் அப்படின்னா தமிழ் மீனிங் பாருங்களேன், தடுமாறியது அப்படின்றாங்க, தடுமாறின அப்படின்றாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு பதட்டை ஏற்படுத்துது, இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு பேனிக் அட்டாக் கொடுக்குது அப்படின்னா அதுக்கு எந்த வேர்டை யூஸ் பண்ணலாம்? பி லிகர்ட் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பெர்பட்ரேட்டட் அப்படின்றது கமிட். ஓகேவா? குற்றம் புரிதல். பெர்பட்ரேட்டட் அப்படின்றது குற்றம் புரிதல் தமிழ் மீனிங். ஸோ சினானிம் அப்படின்றது கிரைமை கமிட் பண்றது. கமிட் ஆன்டனிம் வந்து ஃபெயில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா கோயசிவ். கோயசிவ் அப்படின்றது அர்ஜென்ட். ஸோ அர்ஜென்ட்டாக அதை பண்ணு, எனக்கு இது இமீடியட்டாக பண்ணு அப்படின்றதுக்கு நம்ம எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம்? கோயசிவ். ஸோ எம்பீட்டர்ட் அப்படின்றது ஆங்கர். எனக்கு எரிச்சலாக இருக்குது, இந்த விஷயம் நீ பண்ணுற விஷயம் எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எம்பீட்டர். ஓகேப்பா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்பெக்டட் அப்படின்றது அவன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதோட சினானிம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அசியூம்டு. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா சிம்பத்தைசர் அப்படின்னு சப்போர்ட். எனக்கு நீ ஆதரவாளர் அப்படின்றதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம்? ஸோ ஆதரவாளர்கள் அப்படின்றதுக்கு சப்போர்ட்டரை தாண்டி சிம்பத்தைசர் அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். சூப்பரான ஒரு வேர்டு.
ஸோ ஒரு ஃப்ரேஸ் பார்க்கலாம், அட் இட்ஸ் பீக், சம்திங் இஸ் அட் இட்ஸ் பீக் அப்படின்றது நம்ம தளபதி விஜய் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னார், என்னோட கரியரோட உச்சத்தில் நான் அதை விட்டுட்டு நான் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொன்னார்ல, அந்த ஒரு அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இங்கிலீஷில் என்ன அப்படின்னா அட் இட்ஸ் பீக் அப்படின்ற மாதிரி நம்ம வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா throttle அப்படின்றது கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ சினானிம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல். அது மாதிரி பெரினியல் அப்படின்றது அன்னைக்கு முடிவே இல்லாதது, அதாவது நிலையான. ஓகேவா? அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல இருக்கிறத நம்ம நிலையான பெரினியல் அப்படின்ற மாதிரி வேர்டை யூஸ் பண்ணலாம். சினானிம் வந்து பெரினியல், ஆண்டனிம் வந்து பாசிங். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ரெஸ்ட்ரைன். ரெஸ்ட்ரைன் அப்படின்றது கண்ட்ரோல்டு, ஒரு விஷயத்தை நம்ம வந்து கட்டுப்படுத்துறது தான் ரெஸ்ட்ரைன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதோட சினானிம் கண்ட்ரோல், ஆண்டனிம் வந்து இமோஷனல். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அப்டிக். அப்டிக் அப்படின்றது இன்க்ரீஸ். ஓகே, சினானிம் வந்து இன்க்ரீஸ், ஆண்டனிம் வந்து டிக்ளைன். ஸ்க்ரூட்டினி அப்படின்றது ஸ்கேன். சரியா? ஸோ நிறைய பொருட்கள் இருக்கு, நான் அதுல இருந்து கரெக்டான பொருளை மட்டும் ஸ்கேன் பண்ணி எடுக்கணும், கரெக்டான பொருளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நான் வந்து செக் பண்ணுவேன். அதுக்கு தான் நம்ம அந்த வேர்டை யூஸ் பண்ணோம், ஸ்க்ரூட்டினி. ஸோ இன்னொரு ஃப்ரேஸ் பார்ப்போமா, கேட்ச் அப் அப்படின்றது டு ரீச் சம்மோன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ பை கோயிங் ஃபாஸ்டர் தென் தெம். ஓகேவா? ஸோ 2 பேருக்கு ரேஸ் நடக்குது அப்படின்னா நான் அவனோட வின் பண்ணணும் அப்படின்னா அவனை நான் கேட்ச் அப் பண்ணணும் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அவேஷ் அப்படின்றது ஃப்ளோடட், வெள்ளம் சூழ்ந்துதல். வெள்ளம் சூழ்தலை வந்து நம்ம அவேஷ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஆண்டனிம் வந்து ட்ரை. சர்வைலன்ஸ் அப்படின்றது அப்சர்வேஷன், கண்காணிப்பு. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா டெலிபரேஷன்ஸ், கன்சிடரேஷன். நான் வந்து ஆலோசனை பண்ணுறேன், திங்க் பண்ணுறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னா திங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, கன்சிடர் பண்ணுறேன், நீ ஒன்னே நான் இந்த 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 ப்ராஜெக்ட்ல உனக்கு கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு டெலிபரேஷன்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். கோஇன்சைடட் அப்படின்றது எக்கானமி, ஒருத்தனோட நம்ம வந்து அவனுக்கு கம்பெனி கொடுக்கறது, வெளியே போயிட்டு நம்ம எங்கேயாவது ஹோட்டல் போகிறோம், சாப்பிட போகிறோம் அப்படின்னா கோஇன்சைடட் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ கன்வென்ட் அப்படின்றது ஆர்டர். ஓகேவா? திரட்டுதல். ஓகே, நிறைய விஷயங்களை ஆர்டர் பண்றத வந்து சினானிம். ஓகேவா? கன்வென்டோட சினானிம் என்ன அப்படின்னா ஆர்டர், ஆண்டனிம் வந்து டிஸ்போஸ். அடுத்த வேர்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெராயிலிட்டி. ஸோ ஃபெராயிலிட்டி அப்படின்றது வீக்னஸ், சினானிம் வந்து வீக்னஸ், ஆண்டனிம் வந்து ஸ்ட்ரென்த். ஸோ ப்ரிசர்வ் அப்படின்றது ப்ரொடெக்ட், பாதுகாக்கிறது தான் நம்ம வந்து ப்ரிசர்வ் அப்படின்னு சொல்லி சொல்றோம், ஆண்டனிம் வந்து இக்னோர். ஸோ போடியம் அப்படின்றது பிளாட்ஃபார்ம், அதோட ஆண்டனிம் வந்து ரிஜெக்ட். அதே மாதிரி சோஜோன் அப்படின்றது ஸ்டே. ஓகே, ஒரு இடத்துல தங்குறத நம்ம சோஜோன் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா பென்ஷன்ட். பென்ஷன்ட் அப்படின்றது லைக்கிங், சினானிம் லைக்கிங், ஆண்டனிம் வந்து டிஸ்லைக்கிங். நெக்ஸ்ட் லீவே அப்படின்றது ஃப்ரீடம், சினானிம் வந்து ஃப்ரீடம், ஆண்டனிம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன். நெக்ஸ்ட் வேர்டு என்ன மார்க் பண்ணியிருக்காங்க, ஸோ மெண்ட் அப்படின்றது பழுதுபார். ஒரு விஷயத்தை வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம், மெண்ட் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஸோ ஃபிட்டிலிட்டி அப்படின்றது யூஸ்லெஸ்னஸ், ஒரு விஷயம் நம்மளுக்கு பயனே கிடையாது, அதனால யூஸே கிடையாது அப்படின்னா அதுக்கு எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம்னா ஃபிட்டிலிட்டி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஆண்டனிம் வந்து சக்ஸஸ்ஃபுல். ஸோ வென்ச்சர்ட் அப்படின்றது ட்ராவல். ஓகேவா? சினானிம் வந்து ட்ராவல், ஆண்டனிம் வந்து கார்டட். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஸ்கிட்டல் அப்படின்றது அழி, ரொம்ப வேகமாக, ரொம்ப பரபரப்பாக, அந்த தமிழ் மீனிங் பாருங்க, சலசலப்புன்னு இருக்கு. நீங்கள் இந்த ஒரு இடத்துல போகிறோம் அப்படின்னா ஒரே சலசலப்பாக இருக்கு அந்த இடம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்கட்டில் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஃபிகசி. எஃபிகசி அப்படின்றது செயல்திறன், ஒருத்தனோட அந்த எவ்வளோ ஒரு விஷயத்தை எவ்வளோ சீக்கிரத்தில் பண்ணுறான் அப்படின்றத மீன் பண்ணுறது தான் எஃபிகசி. அடுத்த வேர்டு என்னன்னா இம்பாக்ட். இம்பாக்ட் அப்படின்றது கன்வே, ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த நம்ம கொடுக்கறது. கன்வே அப்படின்றதுமே எனக்கு ஒருத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்றத கன்வே அப்படின்ற மாதிரியும் நம்ம வேர்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இம்பாக்ட் அப்படின்ற சினானிம் கன்வே, ஆண்டனிம் வந்து ரிமூவ். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ட்ரஜாக்டரி. ட்ரஜாக்டரி அப்படின்றது கோர்ஸ், சினானிம் வந்து கோர்ஸ், ஆண்டனிம் வந்து டீவியேஷன். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா பம்ப் அப். பம்ப் அப் அப்படின்றது அதிகமாக்குது, ஒரு கம்மியான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது அதிகமாக்குறது. ஸோ எக்ஸ்பேண்ட், சினானிம் வந்து எக்ஸ்பேண்ட், ஆண்டனிம் வந்து டிக்ரீஸ். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா பெட்டர் ஆஃப். பெட்டர் ஆஃப் வேற, அதாவது பெட்டர் ஆஃப் இது வேற, அதாவது கணவன் மனைவியை பத்தி பேசுறது. இந்த இடத்துல பெட்டர் ஆஃப் அப்படி OFF மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ சிறப்பாக, தமிழ் மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பாக அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெல்த்தியா இருக்கிறது. ஓகேவா? ஸோ அதோட சினானிம் என்ன அப்படின்னா வெல்த்தி, ஆண்டனிம் வந்து அன்ஃபார்ச்சுனேட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரேஸ் மார்க் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ கான்ஜர்ட் அப் அப்படின்றது டு எவோக், இமேஜின் ஆர் ப்ரெசன்ட் சம்திங் டு த மைண்ட். ஒரு விஷயம் நம்ம மைண்டில் இருக்கிற மாதிரி திங்க் பண்ணுறது தான், இமேஜின் பண்ணுறது தான் கான்ஜர்ட் அப் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸை நம்ம இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டு அப்படின்றது மெச்சூர்டு, முழு அளவில் அப்படின்றாங்க தமிழ் மீனிங். ஃபுல் ஃப்ளெஜ் அப்படின்னா நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்னோட ரிசோர்ஸை நான் யூஸ் பண்ணுறேன், நான் படிக்கிறதுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் ஃபுல் ஃப்ளெஜ் அப்படின்னு சினானிம் மெச்சூர்டு,
தமிழ் மீனிங் வந்து ஆன்டனிம் வந்து எங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா இன்கரப்டபிலிட்டி. இதுக்கு வந்து ஆன்டனிம் வந்து சொல்ல அந்த வார்த்தையை சொல்றாங்க அவங்களா, த குவாலிட்டி ஆஃப் பீங் ஆனஸ்ட் அண்ட் ஹேவிங் ஸ்ட்ராங் மாரல் பிரின்சிபல்ஸ். நான் ஒரு விஷயம் பண்ண போறேன் அப்படின்னா அந்த விஷயத்துல நான் கரெக்டா பண்ணணும், எது ஏமாத்தான் பண்ணணும் அப்படின்றது அந்த வேர்டு என்ன சொல்லலாம், இன்கரப்டபிலிட்டி, அழியாத தன்மை தமிழ் மீனிங். நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரேஸ் மார்க் பண்ணியிருக்காங்க, ரன் அப் டு த டைம் பீரியட் லீடிங் அப் டு அன் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். ஏதோ ஒரு டைம் பீரியட், ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நம்மளை லீட் பண்ண போகிறது. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா இன்கால்குலபிள், அதாவது அன்டோல்டு, அதாவது தமிழ் மீனிங் பாருங்களேன், கணிதற்கரிய, அதை வந்து கால்குலேட்டே பண்ண முடியாது, ஓகே, ரொம்ப பெருசு. அதுக்கு வந்து நம்ம எந்த வேர்டை யூஸ் பண்ணலாம், இன்கால்குலபிள். அதோட சினானிம் அன்டோல்டு, அந்த ஆன்டனிம் வந்து லிமிட்டட். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா டெலிமினேஷன். டெலிமினேஷன் அப்படின்றது என்னோட எல்லைகளை நான் நிர்ணயம் பண்ணுறது தான் நம்ம டெலிமினேஷன். டெலிமினேஷன் கிடையாது, டீலிமிட்டேஷன். நான் எடிட்டோரியல் சொல்லக்கூடிய இதே இந்த வார்த்தையை நம்ம அப்பயும் தப்பாக தான் சொன்னேன், இப்பயும் தப்பாக தான் சொல்கிறேன். சரி, டீலிமிட்டேஷன் அப்படின்றது என்னோட எல்லைகளை வரையறுக்கிறது. அதோட சினானிம் என்ன அப்படின்னா பவுண்ட், ஆன்டனிம் வந்து அன்பவுண்ட். ஆப்ளிகேஷன் அப்படின்றது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சினானிம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆன்டனிம் வந்து ரிலீஃப். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா வேர்டு அப்படின்னு ஹடில், ஓகேவா. ஸோ ஹடில் அப்படின்றது சினானிம் வந்து ப்ராப்ளம், ஹடில் அப்படி பிரச்சனை, ஓகேவா. அது ஈஸியான ஒரு வேர்டு தான். நெக்ஸ்ட் அக்யூசிங் அப்படின்றது சார்ஜிங். நீ வந்து இந்த தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம அக்யூசிங் அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டிட்டர். ஸோ டிட்டர் அப்படின்றது டிஸ்கரேஜ், தடுத்தல், ஓகேவா. அடுத்த வேர்டு என்ன மார்க் பண்ணியிருக்காங்க, அவுட் க்ரை அப்படின்ற ஒரு வேர்டை மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட் க்ரையோட சினானிம் என்ன அப்படின்னா ஷவுட், ஆன்டனிம் வந்து ஷை. அதே மாதிரி மோர்லி அப்படின்றது ஒன்லி, அது மட்டும். ஸோ மோர்லி அப்படின்றது மட்டும், தமிழ் மீனிங் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக அது புரியும். அடுத்தது பென்ஷன்ட், லைக்கிங், ஓகேவா. ஸோ லைக்கிங் அப்படின்றாங்க சினானிம், அதோட ஆன்டனிம் வந்து அப்பாத்தி. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா சிண்டிகேட். சிண்டிகேட் அப்படின்றது கம்பைன், சினானிம் வந்து கம்பைன், ஆன்டனிம் வந்து சர்ப்ரைஸ். அப்ரிகென்ஷன் அப்படின்றது ஒரி, நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இல்லை ஏதோ ஒரு பயம் இருக்கு அப்படின்னா நம்ம அப்ரிகென்ஷன் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்டர்கியூவிங் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட், ஆவலை கிளறுதல், ஆன்டனிம் வந்து போரிங். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அப்பீல்டு. அப்பீல்டு அப்படின்றது அட்ராக்ட், ஓகேவா. ஆன்டனிம் வந்து போர்டு. நெக்ஸ்ட் வேர்டு என்ன ஓனஸ் அப்படின்றது போர்டன், சினானிம் வந்து போர்டன், ஆன்டனிம் வந்து கிரெடிட். நெக்ஸ்ட் வேர்டு என்ன ஜோஸ்லிங். ஜோஸ்லிங் அப்படின்றது சினானிம் புஷிங், ஆன்டனிம் வந்து புல்லிங், ஓகேவா. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஆர்பிட்ரரி. ஆர்பிட்ரரி அப்படின்றது சினானிம் அன்ஃபியர், ஆன்டனிம் வந்து ஈக்குவல். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஸ்பேஸ் ஃபியரிங். ஸோ ஸ்பேஸ் ஃபியரிங் அப்படின்னா விண்வெளி பயணம், அதை ரொம்ப தமிழ் மீனிங் ரொம்ப ஈஸியாக கொடுத்தா the action of active traveling to the space அப்படின்றது நம்ம எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம், ஸ்பேஸ் ஃபேரிங். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஆன்டிசிபேஷன். ஆன்டிசிபேஷன் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன், ஓகேவா. சேலம் வந்து எக்ஸ்பெக்டேஷன், ஆன்டனிம் வந்து ஹோப்லெஸ்னஸ். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா டிசப்பியரிங். ஸோ டிசப்பியரிங்கோட சினானிம் என்ன அப்படின்னா சால்வ், ஆன்டனிம் வந்து என்கோட். ஸோ கிராஃப்டி அப்படின்னு ஒரு வேர்டு சொல்கிறாங்க. கிராஃப்டி அப்படின்றது சினானிம் என்ன அப்படின்னா டேமேஜ், ஆன்டனிம் வந்து ப்ரொடெக்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த வகை 18ஆம் தேதி வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம், ஓகேவா. ஸோ இதுவே அரௌண்ட் எப்படி ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே வீடியோ ரன் ஆயிருக்கும். எஸ், 12 மினிட்ஸ் ஓடி இருக்கு வீடியோ. மீதி இருக்க எல்லா நாளோட வெப்ஆப்ஸை படிக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனல் வாங்க, இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுங்கள், உட்காந்து படிச்சிருங்க. 1 மந்த் வெப்ஆப்ஸை ஒரு ரிவிஷன் கொடுத்துருங்க. ரிவிஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வரப்போகிற எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ படித்து முடிச்சிட்ட பிறகு இந்த பிடிஎஃப் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிடிஎஃபை ஷேர் பண்ண முடியாது, உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா எனக்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட் மந்த் வீடியோவை நான் இதே பிளேலிஸ்ட்டில் தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதுக்கப்புறம் எவ்ரி மந்த் இந்த மாதிரி ஒரு வெப்ஆப்ஸ் கம்பைலேஷன் வீடியோ அப்படின்றத நான் அப்லோட் பண்ணிடுவேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றத உங்கள் நண்பர்களுக்கும் தெரியவீங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேவா. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய மாணவர்கள்ட்ட இந்த வீடியோ போய் சேரும். ஸோ ரொம்ப நேரம் நம்ம இழுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக போர் அடிச்சிடும். அதனால தான் நான் வந்து அது வேர்ட்ஸை மார்க் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ மார்க் பண்ணி 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். மீதி 13 நாள் வெப்ஆப்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கரெக்டாக எடிட்டோரியல் லிங்கோட இருக்கும். ஸோ இப்போ பாருங்களேன், இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம், அதாவது இந்த பிடிஎஃப் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் பாருங்களேன். நீங்கள் எடிட்டோரியல் படிக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் மவுஸோட லெஃப்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த எடிட்டோரியல் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும், ஓகேவா. ஸோ இதெல்லாம் நாங்கள் இந்த பிடிஎஃப்லையும் கொடுத்துருக்கோம், யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் கொடுக்குறோம் எல்லாத்தையும். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல், பாய்.